வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்ம சந்துரு மேக்ஸினுடைய ஒரு புதிய இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 எக்ஸ்க்ளூசிவ்லி எதுக்காக அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக. சரியா? ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டா அது குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2ஏவாக இருந்தாலும் சரி, 4ஆக இருந்தாலும் சரி, குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே யூஎஸ்ஆர்பி போலீஸாக இருந்தாலும் சரி. எஸ்எஸ்சினா நம்மளுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிபிஓ. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே எக்ஸாமில் வந்து ஆர்ஆர்பி ஆகட்டும், என்டிபிசி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் தான். ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னையிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியுமே. ஓகே? ஸோ இதில் எல்லா நியூஸுமே சேர்ந்து தான் வரும். அது ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஆகட்டும், தேசிய செய்திகளாகட்டும், சர்வதேச செய்திகளாகட்டும், இன்டர்நேஷ்னல் நியூஸ், பாதுகாப்பு தொடர்பான செய்திகள், அதுக்கடுத்து நிறையா புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள், முக்கியமான நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருட்கள், டேஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்னுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்ந்து எதை கவர் பண்ணிடுவோம்னா ஸ்டாட்டிக்கையும் கவர் பண்ணிடுவோம். சரியா? ஸ்டாட்டிக்கையும் கவர் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போதும். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்ந்து அது தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா 30 நாளைக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 450 கிட்ட வந்துருச்சு. அதை 450 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 450 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம். அது எல்லாமே ஸ்டாட்டிக் தொடர்பான விஷயங்களா இருக்கும். சரியா? அப்படின்றப்ப வந்து நம்ம திரும்ப 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 ஒரே விஷயத்த ரிவிஷன் பண்ண அது எக்ஸாம்ல வந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்ல, ஆன்சரை கரெக்டாக போட்டுடலாம். சரியா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு, டிஎன் யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதுக்கடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், என்டிபிசி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் முதல் கேள்வி பாருங்க. நம்மளுக்கு மேலே வந்து இங்கிலீஷில் இருக்கும், கீழே வந்து தமிழில் இருக்கும். ஓகே? சரி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஜெயந்தி சரியா எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து ஏப்ரல் 14. இது வந்து இன்னைக்குள்ள கரெக்ட் அஃபேர்ஸ். ஓகே? ஏப்ரல் 14 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் தான் இந்திய அரசியலமைப்பை தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே? அடுத்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் அதாவது முக்கியமான சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே இருக்குது. சரியா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே அப்படியே போட்டுக்கலாம். சரி, அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய ஒரு முக்கியமான சிற்பி அப்படின்னும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை சொல்லுவாங்க. பீம் ராவோ அம்பேத்கர் அப்படின்றது தான் இவருடைய ஃபுல் பெயர். ரைட்டா? அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பிறந்தது வந்து எப்பொழுது? 14 ஏப்ரல் 1891 பிறந்தார். எங்க வச்சு பிறந்தார்? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல இப்படிதான் போடுவோம். இந்த சிம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிளேஸ், அட்டு. ஓகே? எங்க வச்சு பிறந்தார்னா மவ் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு. மவ் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரியா? மவ் மவ் மத்திய பிரதேசம். ரைட்டா? அடுத்தது டைடு எப்பொழுது இறந்து போனார் அப்படின்னா 6 டிசம்பர் 1956. 1956. ஓகே? இந்த 1956 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். சரியா? என்ன இயக்கம்னா தலித் பௌத்த இயக்கம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சரியா? 1956 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் வந்து என்னதுன்னா
தலித் பௌத்த இயக்கம், தலித் புத்திஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகே. அடுத்து 1990 டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா, இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து கொடுத்து இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க 1990. அப்போ போஸ்டுமஸ் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, போஸ்டுமஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, அது போக இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் வந்து இவர் தான். ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்ட பிரிவு, அதாவது ஆர்டிக்கல், சரியா, இந்திய அரசியலமைப்புல ஒரு ஆர்டிக்கல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் என்னன்னு சொன்னார்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ரைட்டா, சொன்னவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் 32 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 32 அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. சரியா, என்னதுன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. ரைட்டா, அதாவது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஆர்டிகல் 32 கீழே ஒரு 5 வகையான ரிட் வரும், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம அடுத்து போக 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 பார்க்கலாம். அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு TNUSRB எக்ஸாம் வரதுக்குள்ள ப்ளஸ் TNPSC அடுத்த குரூப் 4 குரூப் 2 வரதுக்குள்ள நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே பாலிட்டி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா? இந்த எத்தனாவது ஜெயந்தி, எத்தனாவது வந்து பிறந்தநாள் அப்படின்னா 135வது, 135, 135வது பிறந்தநாள். ஓகே, அடுத்தது டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு இவருடைய பெயர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க. சமீபத்தில் எந்த மாநிலம் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களின் ஒரு செகண்ட் சமீபத்தில் எந்த மாநிலம் வந்து டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களின் பெயரிடப்பட்ட ஒரு சரணாலயத்தை உருவாக்குவதாக அறிவித்துள்ளது? இதுக்கான ஆன்சர் எந்த மாநிலம்னா மத்திய பிரதேசம். சரியா, மத்திய பிரதேசத்துல எந்த இடத்துல கொண்டு வர போறாங்க அப்படின்னா சாகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல கொண்டு வர போறாங்க. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விலங்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்னா புலி தான். அதனாலதான் வந்து இந்தியாவினுடைய ஒரு புலிக்கான மாநிலம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா மத்திய பிரதேசத்தை சொல்லுவாங்க. அதாவது டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு டைகர் ஸ்டேட் ஆஃப் ஐ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன் இந்தியா. எதை சொல்லுவாங்கன்னா மத்திய பிரதேசத்தை தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மோகன் யாதவ். மத்திய பிரதேசம் மோகன் ஓகே, மோகன் யாதவ். அடுத்து மத்திய பிரதேசத்தினுடைய கவர்னர் வந்து யாருன்னா மங்குபாய் சி பட்டேல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல போக 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 முதலமைச்சர்கள் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், தலைநகரம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, மங்குபாய் சி பட்டேல். நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல எழுதுற இந்த ஸ்டாட்டிக் எல்லாமே வந்து ஆல்ரெடி TNPSC எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன மாதிரி அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து நம்ம சப்ஜெக்டா படிக்கிறது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி, பெருசு எது சின்னது எது இந்த மாதிரி படிக்கிறது. ரைட்டா, ஸோ அது வந்து TNPSC எக்ஸாம்ஸ், TNUSRB எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, மங்குபாய் சி பட்டேல். ஓகே, சரி, இப்போ நம்ம டைகர் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இந்தியாவில் எத்தனை புலிகளுக்கான சரணாலயம் இருக்குது? டைகர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்னா 58 டைகர் ரிசர்வ். TRன்னு போடுறேன், அதாவது டைகர் ரிசர்வ். சரியா, TR 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. அந்த 58ல் 9 எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. 9 in MP, அதாவது 9 எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. அப்போ 9 மத்திய பிரதேசத்துல இருக்குதுன்னா 9வது எது அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
காரணம் ஏன்னு சொல்றேன். 9வது வந்து அதுல 9வது இருக்குல்ல, 9வதோடைய பெயர் வந்து என்னன்னா மாதவ். மாதவ் டைகர் ரிசர்வ். மாதவ் டிஆர்னு போற மாதவ் டைகர் ரிசர்வ். இதுல என்னன்னா அப்ப 58 புலிகள் காப்பகத்துல 9 இது மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதே நேரத்துல இந்தியாவிலேயே அதிகமான புலிகள் காப்பகம் எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்குது. ஓகே, அப்ப டைகர் ரிசர்வ்னு இங்கே போட்டுடலாம். டைகர் ரிசர்வ்ஸ்னு போட்டு இந்தியாவிலேயே எங்க வந்து அதிகமா இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு. இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ, மத்திய பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த புலிகள் காப்பகம் 58 இருக்கு. 58ல 58வது புதுசா உருவாக்கப்பட்டது எதுனா இந்த மாதவ் புலிகள் காப்பகம் தான். எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. மத்திய பிரதேசத்துல எத்தனை இருக்கு? 9 இருக்கு. 9ல 9வது எது? மாதவ் புலிகள் காப்பகம். மத்திய பிரதேசத்துல கடைசி ஆரம்பிக்கப்பட்டதும் இந்தியாவில் கடைசியா உருவாக்கப்பட்டதும் எதுனா இந்த மாதவ் புலிகள் காப்பகம் தான். ஓகே, சரி. ஸோ இந்த கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின் வந்து யாரை மையமாக கொண்டு இருக்குது அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை. ஸோ இவர் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்ட்டு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. என்ன கமிட்டினா, உங்களுக்கு டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். சரியா? வரைவு குழு, இந்திய அரசியலமைப்புக்கான வரைவு குழு, அதனுடைய தலைவராக இருந்தவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947 உருவாக்கப்பட்டது. இதனுடைய பிரசிடென்ட், அதாவது தலைவராக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இது வந்து முதல் வரைவு செஞ்சு கொடுத்தது, அதாவது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னா வரைவு. முதல் வரைவு எப்பொழுது முடிக்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 21, 1948. இந்த ஒரு வரைவு குழுல எத்தனை உறுப்பினர், எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7 பேர். அந்த 7 பேருக்கு 7 பேர்ல ஒருத்தர் தான் தலைவர். யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அதுக்கப்புறம் இந்த டிபி கைட்டான் வந்து கொஞ்சம் நாள்ல இறந்துருவார். சரியா? டிபி கைட்டான் இறந்துருவார். ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். ஏன்னா இது 1, அதுக்கப்புறம் இது 2, அதுக்கப்புறம் டிபி கைட்டான் வந்து இறந்துருவார். அப்ப டிபி கைட்டானுக்கு பதிலாக யார் வருவார்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் வருவார். 3வது ஆள். ரைட்டா? அடுத்தது என் மாதவராவோ 4, KM முன்ஷி 5, கோபாலசுவாமி ஐயங்கார் 6. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல ஓகே, அதுக்கப்புறம் சையீத் முகமது சாதுல்லா 7. ஓகே, சரி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிபி கைட்டானுக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, ஸோ இந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபி கைட்டானும் டிடி கிருஷ்ணமாச்சாரியும் மற்றும் வந்து மாறப்படுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஏப்ரல் 11, 2025 அன்று கட்டாக்கில் ஒடிசா அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த சுகாதார காப்பீட்டு திட்டத்தை யார் தொடங்கி வைத்தார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் JP நட்டா அவர்கள். ஆன்சர் என்ன? ஜகத் பிரகாஷ் நட்டா அவர்கள். இவர் தான் வந்து எதற்கான அமைச்சர் அப்படின்னா உங்களுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அமைச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ரைட்டா? ஸோ எதற்கான அமைச்சர் அப்படின்னா உங்களுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். சரி, இப்போ வந்து இந்த யூனிஃபைடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, அதாவது ஒருங்கிணைந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ட்டு எதனுடைய ஒரு பகுதியாக ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நான் பின்னாடி இதில் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன், அதில் நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? எப்போ கொண்டு வரப்பட்டது, அது அந்த திட்டத்தின் ஒரு உபயோகம் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விழாவின் போது தான் JP நட்டா அவர்கள், அதாவது குடும்ப நலத்துறை அமைச்சர், என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சார். ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட், இன்னொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த திட்டத்தின் பெயர் ஆயுஷ்மான் வாயோ வந்தனா யோஜனா அப்படின்ட்டு. யோஜனா அப்படின்னா திட்டம் தான். ஆயுஷ்மான் வாயோ வந்தனா அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அறிமுகப்படுத்தினார்? ஒடிஷா. ஏன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆயுஷ்மான் வாயோ வந்தனா எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்பாங்க. ஒடிஷா. ஓகே, இந்த ஆயுஷ்மான் வாயோ வந்தனா அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒரு இன்சூரன்ஸ் தான், ஒரு காப்பீட்டு திட்டம் தான், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். ஸோ அப்போ வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா 70
வயசு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம். சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு 3 திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இது வந்து என்னன்னா பிரதான் மந்திரி. இது வந்து தமிழில் வந்து இதே தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திட்டத்தினுடைய பேர் இப்படியே தான் இருக்கும், பிரதான் மந்திரி. பிஎம்னா பிரதான் மந்திரி அல்லது பிரைம் மினிஸ்டர். ஓகே, பிரதம மந்திரி. ஜேஏஒய் அப்படின்னா ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது எப்பொழுது வந்து உருவாக்கப்பட்டது, எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 29 செப்டம்பர் மாதம் 2018 வருஷம். எங்கே வச்சு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு. ராஞ்சி வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன அப்படின்னா 5 லட்சம், சரியா, 5 லட்சம் ரூபாய் பெர் ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்திற்கு பெர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம 5 லட்சம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டா, 5 இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு 40,000 செலவு வருதுன்னா இந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்திற்கு கீழே வந்து அந்த 40,000 வந்து குறைச்சிக்குவாங்க அப்படின்றது தான். ரைட்டா, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம். சரியா, இது என்னன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. அடுத்து இந்த திட்டத்திற்கு கீழே 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய பெயர் வந்து என்னன்னா பிரதான் மந்திரி தான், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. யோஜனா அப்படின்னா திட்டம். சரியா, இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பிரதம மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா. சுரக்ஷ பீம யோஜனா. ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான், காப்பீட்டு திட்டம் தான். இதில் இதுவுமே இன்சூரன்ஸ், இதுவுமே கீழே இருக்கிறது இன்சூரன்ஸ் தான். இதில் என்னன்னா இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இறந்து போனால் கொடுக்கறது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். சரி, இறந்து போனால் காசு கொடுக்குறது. அப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் சேர முடியும்னா 18 வயசுல இருந்து 50 வயசுல இருக்கிறவங்க தான் இதில் வந்து சேர முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 2 லட்சம் இந்த திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. ரைட்டா, 2 லட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இதற்கான இது ஒரு விஷயம், இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எப்பொழுது அறிமுகப்படுத்தியது அப்படின்றத நம்ம எப்பவுமே பார்க்கணும். எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா May 9, 2015. May 9, 2015 வந்து கொண்டு வரப்பட்டது. இதுவுமே வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா. இந்த திட்டமுமே May 9, 2015 தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, அது மேல வந்து லைஃப் இன்சூரன்ஸ், கீழே வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆனா இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இதுக்கு கீழே வந்து எலிஜிபிள் என்ன அப்படின்னா 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த திட்டத்துல வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒன்று வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து கை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னா பகுதி ஊனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கையோ காலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து செயலிழந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால், பார்ஷியல் டிசபிலிட்டியாக ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே 1 lakh rupees. ஓகே, அடுத்தது ஒருவேளை இறந்து போயிட்டா, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் 2 lakhs. ரைட்டா, இந்த 3 திட்டமும் இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சமீபத்தில் இந்திய அரசு எந்த நாட்டிலிருந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதியை திரும்ப பெற்றுள்ளது அப்படின்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்றது பார்த்துக்கோங்க, பங்களாதேஷ். இப்போ டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பங்களாதேஷ் இருக்கு. இப்போ பங்களாதேஷுக்கு என்ன பண்ணணும்னா பங்களாதேஷில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கண்டெய்னர் அனுப்பணுமோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சேவை, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னரை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து டேரெக்டாக, அதாவது பங்களாதேஷ்லேருந்து டேரெக்டாக ஸ்ரீலங்காவுக்கு கண்டெய்னர் அனுப்பாமல் பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பி
இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பும். இதுதான் இந்த ஒரு வசதி தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதி. அதை வந்து யார் ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசாங்கம் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க பங்களாதேஷோட இதை, ரைட்டா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசாங்கம் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதியை எந்த நாட்டுக்கு வந்து ரத்து செஞ்சதுன்னா பங்களாதேஷ் அரசுக்கு. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷின் தலைநகரம் என்னன்னா அது தாக்கா. பங்களாதேஷின் தலைநகரம் தாக்கா. பங்களாதேஷ் நாட்டில் வந்து எந்த கரன்சி, எந்த நாணயம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா தாக்கா அப்படின்ற ஒரு கரன்சி. தாக்கா. ஓகே, தாக்கா. பங்களாதேஷ் கூட வந்து இந்தியா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து எல்லை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர், 4096.7 கிலோமீட்டர் வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. இந்த பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து யாருன்னா எல்லை பாதுகாப்பு படை தான், BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சீனா கூட இந்தியா எவ்வளோ பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா 3488 கிலோமீட்டர், 3488 கிலோமீட்டர். இதில் வந்து இந்தியா அதிகமாக வந்து எந்த நாட்டு கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா அதில் முதல்ல பங்களாதேஷ் தான். இரண்டாவது வந்து எது அப்படின்னா சீனா. அடுத்து பங்களாதேஷில் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு இடைக்கால அரசாங்கம் தான், இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்டரிம் கவர்மெண்ட்னா வந்து இடைக்கால அரசாங்கம். இதனுடைய தலைவராக, பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர் வந்து இப்போ யாருன்னா முகமது யூனஸ் அவர்கள். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இது வந்து ஒரு விளையாட்டு செய்தி. என்னன்னா இந்தியன் சூப்பர் லீக் 2024-25 பட்டத்தை வென்ற அணி வந்து எதுன்னு கேட்குறாங்க. மோகன் பகன் சூப்பர் ஜெயிண்ட் யாரை தோற்கடித்து, வெசஸ் வி போட்டு ஒரு கோடு போட்டு எஸ் போட்டிருக்கேன். வெசஸ்னா யாரு கூட போட்டி போட்டாங்கன்னா பெங்களூரு எஃப்சினா ஃபுட்பால் கிளப்பு. ஓகே, ஸோ இது வந்து மோகன் பகன் சூப்பர் ஜெயிண்ட் அணி வந்து 2, அவங்க வந்து 1. ஸோ ஜெயிச்சது யாருன்னா 2 கோல் அடிச்சு மோகன் பகன் சூப்பர் ஜெயிண்ட் அணி தான் ஜெயிச்சிருக்கு. 2024-2025 டைட்டில். இது இறுதி போட்டி, ஃபைனல் எங்கே வச்சு நடந்துச்சுன்னா கொல்கட்டாவில் வைத்து நடந்தது. அடுத்த கேள்வி, 1000 பவுண்டரிகளை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை IPL வரலாற்றில் படைத்தவர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் விராட் கோலி அவர்கள் தான். சரியா? ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற IPL வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 18வது பதிப்பு. சரியா? 2025 எத்தனாவது பதிப்பு? 18வது பதிப்பு. ஸோ இந்த ஒரு வரலாற்றை வந்து விராட் கோலி அவர்கள் எந்த ஒரு டீம் கூட விளையாடுறப்ப இந்த ஒரு வரலாற்றை வந்து படைத்தார் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கூட. இந்த மேட்ச் எங்க வச்சு நடந்துச்சுன்னா பெங்களூர்ல இருக்கிற ஸ்டேடியம் பேர், கிரிக்கெட் ஸ்டேடியம் பேர் வந்து என்னன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து அதாவது 1000 பவுண்டரி. இந்த ஆக்சுவலாக 1000 பவுண்டரி அப்படின்றது வந்து பட் நார்மலாக பவுண்டரினா 4 சேர்த்துக்குவாங்க, 6 சேர்த்துக்குவாங்க. 4 மட்டும் கிடையாது. நம்ம நார்மலாக பவுண்டரி அப்படின்னா 4 சொல்லுவோம். இவர் ஆக்சுவலாக 721 6 அடிச்சிருக்கிறாரு, 276 4 அடிச்சிருக்காரு. டோட்டலாக வந்து ஒரு 1000 பவுண்டரி, ரைட்டா? அடுத்தது, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து விராட் கோலி அவர்கள் வந்து ஒரு ஹிஸ்டரியும் படைத்தார். என்ன அப்படின்னா அவருடைய 100வது 50 போட்டார். சரியா? 100வது 50 அடிச்சார். சரியா? 100th 50 இன் T20 அப்படின்னா 20 ஒரு மேட்ச். ஓகே, இந்த ஒரு வரலாற்றை வந்து எந்த டீம் கூட விளையாடுறப்ப ஜெயிச்சார் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் படைத்தார். அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. எங்க வச்சு நடந்த மேட்ச் அப்படின்னா சாவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல வச்சு. சாவாய் மான்சிங் ஸ்டேடியம் வந்து எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி, சமீபத்தில் 3வது பிம்ஸ்டெக், அதாவது பிம்ஸ்டெக்னா என்னன்னா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முயற்சி. இதுதான் வந்து அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானாமிக் கோஆப்ரேஷன். இதுதான் வந்து பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம். ஸோ அதனுடைய அக்ரிகல்ச்சரல் மீட்டிங், ரைட்டா? விவசாய அமைச்சர்கள் கூட்டம் வந்து எந்த நாட்டில் நடந்தது அப்படின்றது கேட்டிருக்காங்க. காத்மண்டு எங்க இருக்குதுன்னா நேபாளின் தலைநகரம் தான் காத்மண்டு. நேபாளில் எந்த நாணயம் வந்து யூஸ் பண்ணாது, பேர் என்னன்னா யூஸ் பண்ற கரன்சி பேரு நேபாளிஸ் ருப்பி. சரியா? ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டீரியல் மீட்டிங், விவசாய அமைச்சர்களுக்கான மீட்டிங் நடந்துச்சுல்ல, இதுல
இந்தியா சார்பாக வந்து இந்தியாவிலிருந்து போனது வந்து யார் அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சர். சரியா? யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான். மினிஸ்டரி ஆஃப் M1 போடுற மினிஸ்ட்ரி ஆஃப். சரியா? எந்த துறை அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், விவசாயம் மற்றும் விவசாய நலத்துறை. ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். நம்ம இந்தியாவினுடைய விவசாய அமைச்சர் வந்து யாருன்னா சிவராஜ் சிங் சௌஹான், முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். ரைட்டா? ஸோ அது போக வந்து இப்போ ரீசெண்டாக இது வந்து பிம்ஸ்டெக்னுடைய விவசாய அமைச்சர்கள் மீட்டிங். ஆனால் பிம்ஸ்டெக்னுடைய உச்சி மாநாடு இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. இது வந்து இது எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் 10 போல் இந்த மீட்டிங் நடந்துச்சு. ஏப்ரல் 6 வந்து உங்களுக்கு 6வது பிம்ஸ்டெக்னுடைய உச்சி மாநாடு சம்மிட் நடந்துச்சு. சரியா? இது வந்து எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்னா அட் பேங்காக். பேங்காக் வந்து எங்கே இருக்குன்னா தாய்லாந்து இருக்குது. தாய்லாண்டின் தலைநகரம் தான் பேங்காக். ஓகே. ஸோ இப்போ பிம்ஸ்டெக்கை பற்றி, அதாவது பே ஆஃப் பெங்கால், பிம்ஸ்டெக்னானது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆப்ரேஷன். தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா ஜூன் 1997 உருவாக்கப்பட்டது. இது எந்த ஒரு உடன்படிக்கை மூலியமாக உருவாக்கப்பட்டதுன்னா பேங்காக் டிக்ளரேஷன். எந்த உடன்படிக்கை அப்படின்னா பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமாக ஜூன் 1997 வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா தாக்காவில் இருக்குது. டாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. கரன்சி பேர் டாக்கா அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் உறுப்பினர்கள் மெம்பர்ஸ், இதில் உறுப்பினர்களுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டிங்கன்னா MBBS NIT. சரியா? MBBS NIT. சரியா? MBBS எக்ஸாம் NIT இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து உறுப்பினர்கள். ரைட்டா? இதில் இருக்கிறவங்க. இப்போ இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ இப்போ நல்லா பாருங்க, பிம்ஸ்டெக் பே ஆஃப் பெங்கால். இப்போ இதுதான் வந்து பே ஆஃப் பெங்கால். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற நாடுகள் தான் வந்து இந்த MBBS NITயில் இருக்க போகுது. இப்போ இதில் அப்படின்றதுக்கு வந்து மலேசியா வருமா? கிடையவே கிடையாது. ஏன்னா மலேசியா எங்கேயோ இருக்குது. இப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன வரும்னா மியான்மர். அப்படின்றது வந்து மியான்மர். நெக்ஸ்ட் வந்து பினா வந்து பங்களாதேஷ். அடுத்து பி அப்படின்றது பூட்டான். எஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கா. என்னா நேபாள். ஐன்றது இந்தியா. டீனா தாய்லாந்து. ஓகே. டோட்டலாக வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி. ஸோ வில்வித்தை உலகக்கோப்பை. ஓகே. வில்வித்தை உலகக்கோப்பை நிலை 1 2025 வந்து கூட்டு கலப்பு அணி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் வந்து யார் அப்படின்றது கேட்குறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஜோதி சுரேகா வெண்ணம் மற்றும் ரிஷப் யாதவ். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 2025 வில்வித்தை உலகக்கோப்பை இருக்குல்ல, 2025 ஆர்ச்சரி வேர்ல்டு கப், வில்வித்தைக்கான உலகக்கோப்பை வேர்ல்டு கப்பு டோட்டலாக வந்து எத்தனை ஸ்டேஜில் நடக்க போகுதுன்னா 5 ஸ்டேஜ், 5 நிலைகளாக நடக்க போகுது. சரியா? அந்த 5 நிலைகள் வந்து எங்கெல்லாம் வச்சு நடக்க போகுதுன்னா, முதல் நிலை அமெரிக்காவில் வச்சு, யூஎஸில் வச்சு, USA. இது வந்து முதல் நிலை தானே. அப்போ முதல் நிலை வந்து இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா USA, அமெரிக்காவில் வச்சு நடந்துச்சு. 2வது நிலை எங்கே வச்சுன்னா சீனாவில் வச்சு. 3வது நிலை துருக்கியில் வச்சு, பேர் மாற்றிட்டாங்க, துருக்கியே அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. 4வது வந்து ஸ்பெயினில் வச்சு. 5வது மற்றும் இந்த 5வது தான் ஃபைனல் இறுதி போட்டி எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா சீனாவில் வச்சு நடக்க போகுது. அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து அந்த ஆர்ச்சரி வில்வித்தைக்கான அந்த சார்ட். ஓகே. ஸோ இதில் வந்து நல்லா பாருங்கள், எத்தனை சர்க்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டோட்டலாக இதில் எத்தனை சர்க்கிள்னா 10 சர்க்கிள் இருக்குது, 10 வட்டம் இருக்குது. ஓகே. ஸோ அதில் என்னென்ன வட்டம் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோ இருக்குது, அதாவது இருக்கலே ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லோ. அதுக்கப்புறம் என்னென்னா ரெட்டு, அதுக்கடுத்து என்னென்னா ரெட்டு, அதுக்கப்புறம் எதுனா ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக்கில் நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா தெரியாது. ஸோ அதனால நான் இதை ஃபுல்லாகவே வந்து எல்லோ, ரெட்டு, அதுக்கப்புறம்
ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக். இருக்கலே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து எதுனா எல்லோ தான். டோட்டலாக எத்தனை பாயிண்ட்னா 10 பாயிண்ட். லோயஸ்ட் வந்து எது அப்படின்னா பிளாக். ஓகே, லோயஸ்ட் வந்து என்ன பிளாக்கு. அதுக்கப்புறம் ஒயிட்டுமே இருக்குது. ஆனால் மெயினாக வந்து என்னென்னா இந்த எல்லோ, ரெட்டு, ப்ளூ, பிளாக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ எல்லோ, ரெட்டு, ப்ளூ, பிளாக். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமீபத்தில் எந்த 2 மாநிலங்கள் ஏப்ரல் 24 முதல் ஏப்ரல் 27, 2025 வரை நீலகிரி தகர் என்ற ஒரு விலங்கை வந்து கணக்கெடுப்பை வந்து ஒருங்கிணைக்க உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலகிரி தகர் கணக்கெடுப்பை வந்து ஒருங்கிணைப்பதற்காக எந்த 2 மாநிலங்கள் வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு. சரியா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரின் பெயர் பினராயி விஜயன் அவர்கள். பினராயி விஜயன். அடுத்து கேரளாவின் ஆளுநர், கவர்னர் பேர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், ஆனால் ராஜேந்திர அர்லேக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சரி. இந்த நீலகிரி தகர் இருக்குல்ல, இந்த ஒரு விலங்கு தான் வந்து என்னன்னா நீலகிரி தகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நீலகிரி தகர் அப்படின்றது வந்து அதனுடைய பாப்புலேஷன், அதனுடைய இனம் வந்து எங்க வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா எரவிக்குளம் தேசிய பூங்கால. எரவிக்குளம் தேசிய பூங்கா நேஷனல் பார்க்ல அதிகமாக இருக்கும். இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கு. இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கா அதாவது ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் வந்து ஆகிறதுனா 50 வருடங்கள் ஆகிறது. இதுதான் 2025 50வது வருடம். அந்த 50வது வருடத்தை கொண்டாடும் விதமாக நீலகிரி தகர் அப்படின்ற ஒரு விலங்கை வந்து கணக்கெடுப்பதற்கான முயற்சியில 2 மாநிலங்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதுல என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, சமீபத்தில் எந்த மாநிலத்தின் ரெண்டியா பட்டு மற்றும் காசி கைத்தறிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மெகாலயா. ஓகே, காசி அப்படின்ற ஒரு இடம் வந்து எங்க இருக்கு, அது காசி அப்படின்றது ஒரு மலை எங்க இருக்குன்னா மெகாலயால இருக்கு. மெகாலயாவின் தலைநகரம் வந்து என்னன்னா ஷில்லாங். மெகாலயாவின் முதலமைச்சர் பேர் வந்து என்னன்னா கொன்ராட் சங்குமா. மெகாலயாவின் ஆளுநர் பெயர் வந்து என்ன, CH விஜய் சங்கர் அவர்கள். ஓகே, அதுக்கடுத்து மெகாலயாவில் ஒரு 3 மலைகள் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 3 மலை. ஃபர்ஸ்ட் முதல் மலை பேர் வந்து காரோ, அடுத்தது காசி, அதுக்கப்புறம் ஜெயின்ஷியா மலைகள் அப்படின்ட்டு. என்னென்ன மலை அப்படின்னா இங்கே எழுதுறேன். காரோ மலை, அடுத்து காசி மலை, அடுத்து ஜெயின்ஷியா மலை. இந்த ஆர்டர்லேயே தான் இருக்கும். சரியா? லெஃப்ட்ல இருந்து ரைட். ஓகே, இந்த புவிசார் குறியீடு எந்த ஒரு சட்டத்திற்கு கீழே கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து புவிசார் குறியீடுகள் சட்டம், பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999. ஓகே, அதாவது ஜாகிரபிக்கல் GI டேக் அப்படின்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. ஓகே, அதாவது புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999. ஓகே, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற தரிப்பள்ளி ராமையா, அதாவது வனஜீவி அப்படின்ட்டு இவரை சொல்லுவாங்க. இவர் 87 வயதில் இறந்தார். அவருக்கு எந்த ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 2017. தரிப்பள்ளி ராமையா அவர்கள், இவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர், என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகே, கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 1 கோடி மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கார். 1 crore சாப்ளிங்ஸ்னா மரக்கன்றுகள். ஓகே, ஏஜ் ஆஃப் 87வது வயதில் இறந்து போனார். எங்க வச்சு இறந்து போனார்னா தெலுங்கானாவில் வச்சு. இவருடைய ஊர் வந்து தெலுங்கானா. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க,
ஸ்கைட்ராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகள் 2025 தரவரிசையில் வந்து 13வது முறையாக உலகின் சிறந்த விமான நிலையமாக எந்த விமான நிலையம் முடிசூடப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க. தொடர்ந்து 13வது தடவை வந்து ஒரு விமானம், இதுதான் வந்து அந்த விமான நிலையம். சரியா, இங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த விமான நிலையம். ஸோ இந்த விமான நிலையம் தான் வந்து 13வது துறையா தொடர்ந்து வந்து சிறந்த விமான நிலையம் என்ற ஒரு பட்டத்தை வந்து வென்று வருகிறது. அந்த விமான நிலையத்தின் பெயர் சாங்கி விமான நிலையம். எங்க இருக்குதுன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. அட் சிங்கப்பூர். இந்த ஹமாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்க ஹமாது சர்வதேச விமான நிலையம் வந்து இது எங்க இருக்குதுன்னா தோஹால இருக்கு. தோஹா வந்து எங்க இருக்குன்னா கத்தார்ல இருக்கு. கத்தார். ஓகே. இந்த டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, என்னன்னா ஹனேடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனேடா சர்வதேச விமான நிலையம் இது எங்க இருக்குன்னா ஜப்பான்ல இருக்கு. இது ஜப்பான்ல இருக்கு. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது எங்க இருக்குன்னா டெல்லி. இது வந்து டெல்லியில இருக்கு. டெல்லியில. ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன இடம், இது வந்து எத்தனாவதுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் இந்த ஹமாது இது வந்து செகண்ட் பிளேஸ். ஜப்பான்ல இருக்க டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹனேடா வந்து தேர்ட் பிளேஸ். டெல்லியில் இருக்க இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது இது. ரைட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு வேற இது பெங்களூர்ல ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்கு. பெங்களூர்ல இருக்கிற கெம்பகவுடா ஏபின்னு போடுறேன். ஏபினா வந்து ஏர்போர்ட். ரைட்டா. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம். இது வந்து ஒரு சட்டம் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு பரிசு வாங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலும் தெற்காசியாவிலும் சிறந்த பிராந்திய விமான நிலையம் அப்படின்ட்டு. ரைட்டா. என்ன பட்டம்னா பெஸ்ட் ரீஜினல் பிராந்தியம், ரீஜினல் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா. ஓகே. இந்தியாவிலும் தெற்காசியாவிலும் சிறந்த பிராந்திய விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா பெங்களூருவின் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம். ஓகே. ஸோ இதுதான் வந்து சாங்கி சர்வதேச விமான நிலையம் சிங்கப்பூர்ல இருக்கு. அடுத்து இன்னும் 2 கொஸ்டின் மட்டும் பெண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னா நீதிபதி அருண் பள்ளி எந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆனார் அப்படின்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஹைகோர்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஹைகோர்ட். ஸோ ஜஸ்டிஸ் அருண் பள்ளி அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணது, அப்பாயிண்டட் பை யார் வந்து நியமிச்சாங்க அப்படின்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ எந்த சட்டப்பிரிவில் வந்து இது சொல்லுது உங்களுக்கு, ஒரு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்ட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் ஏ போட்டு டாட் போடுறோம். ஆர்டிக்கல் 217. ஆர்டிக்கல் 217 என்ன சொல்றாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்றது வந்து யார்கிட்ட பவர் இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட பவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரசிடென்ட் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட வந்து கன்சல்டேஷன், ஒரு பரிந்துரை வந்து கேட்டுக்கணும் அப்படின்னா 2 பேர்கிட்ட. ஒன்னு உங்களுக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ரைட்டா. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கிட்ட ஒரு பரிந்துரை கேட்கணும். அடுத்து 2வது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் கிட்ட ஒரு பரிந்துரை கேட்கணும். சரியா. 2 பேர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட, இன்னொன்னு அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் கிட்ட. ரைட்டா. அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருக்குல்ல, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகட்டும் இல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஏஜ் எந்த வயசு வரைக்கும் வந்து அவங்க வந்து நீதிபதிகளாக இருக்கலாம் அப்படின்னா 62 வயசு வரைக்கும். 62 வயசு வரைக்கும். அடுத்து ஹைகோர்ட்னு பாக்குறப்ப டோட்டலா இந்தியாவில் வந்து எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு. 25 ஹைகோர்ட் இருக்கு. அடுத்து இப்ப வந்து ஜஸ்டிஸ் அருண் பள்ளி அவர்கள் வந்து நியமிச்சிட்டாங்க. இப்ப இவருக்கு வந்து ஓத் பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். இப்ப கேரளாவினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா ஒருத்தரை போட்டிருக்காங்க அப்படின்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னா கேரளாவினுடைய ஆளுநர் தான். ரைட்டா. ஸோ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்னு பார்த்தோம்ல, அவருதான். அடுத்தது கடைசி கேள்வி பாருங்க. இவரு அதாவது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 217. கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 219. ஓகே. அடுத்தது
கடைசி கேள்வி இந்த ஏப்ரல் 14க்கானது. சமீபத்தில் எந்த மாநில அரசு குல்தாபாத் நகரத்தின் பெயரை வந்து ரத்னாபூர் என்று மாற்றியுள்ளது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரால குல்தாபாத் அப்படின்ற ஒரு இடத்த ரத்னாபூர் அப்படின்ட்டு மாத்திருக்காங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர்கள், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ். டோட்டலா எத்தனை பேர்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து யாருன்னா ஏக்நாத் ஷிண்டே அவர்கள். ஏக்நாத் ஷிண்டே. இரண்டாவது வந்து அஜித் பவார். அஜித் பவார். அடுத்து மகாராஷ்டிராவினுடைய ஆளுநர் வந்து யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த குல்தாபாத் இருக்குல்ல, இந்த குல்தாபாத்ல தான் வந்து ஒரு முகல் அரசர் அவுரங்கசீப் அவருடைய கல்லறை இருக்கு. டாம்ப் ஆஃப் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் கல்லறை அவுரங்கசீப் எங்க இருக்குதுன்னா குல்தாபாத்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏப்ரல் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ அது போக வந்து நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னா வெறுமனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எல்லாத்தையுமே, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அதனுடைய ஸ்டாட்டிக்கும் சேர்த்தே தான் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முக்கியமானது மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பிஎல் மிட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சரியா? பிஎல் மிட்டர். இதை நான் நாளைக்கு சொல்கிறப்ப நம்மளுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் மெம்பர்ஸ் வந்து நாளைக்கு தெளிவாகவே, அதாவது டுமாரோ நாளைக்கு வந்து இந்த டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் இது டிராஃப்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினர்களை வந்து நான் வரிசையை எழுதி போடுறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுவார், இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு வந்து நான் தெளிவாக எழுதி போட்டுறேன். ஓகே. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்ம இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இருக்குது, நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் ப்ளஸ் ஒரு ரிவ்யூ நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஓகே. நாளைக்கு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது வந்து ஒரே ஒரு செகண்ட், நம்மளுக்கு ஏப்ரல் 14. ஓகே. ஸோ இது வந்து மாறிடுச்சு. ஏப்ரல் 14. தேங்க்யூ.